Hi guys, this is our first video. இந்த வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோன்னா டிடிஎஃப்ங்கிற ஒரு 25 வயசு ஹியூமன் பீனை பற்றி தான் பேச போகிறோம். அவர் என்னென்னா அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து ஜஸ்ட் பைக் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணி இப்போ எந்த லெவலில் இருக்கார், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு, இப்போ என்னவா அவர் என்ன பண்ணிகிட்ருக்காங்கங்கிற பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டிடிஎஃப் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஞாபகம் வந்தது பைக்கு தான் ஞாபகம் வந்திருக்கும். பட் இப்போ என்ன ஞாபகம் வருதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அரெஸ்ட் தான் அவரை பற்றி ஞாபகம் வருது. ஏன்னா அப்படி இந்த சொசைட்டி அவரை மாற்றி வச்சுருக்கு. அவர் என்ன பண்ணாருன்னா ஜஸ்ட் பைக்கு தான் ஓட்டினார். ஒரு மனுஷன் இப்படி ட்ரெண்டிங் ஆகும்போது இப்படி பண்ணணுமாங்கிறது தான் இப்போ என்னென்னா ஒரு பெரிய பேச்சாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஜஸ்டிஸ் ஃபார் டிடிஎஃப் அப்படின்னு. ஜஸ்டிஸ் ஃபார் டிடிஎஃப் இது எதுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, பாவம் அவர் கார் ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு டிடிஎஃப். அவரை பிடிச்சி திருப்பியும் உடனேலேயே தட்டி போய் உட்காரா சொல்லிட்டு ஜெயிலில் போய் போட்டிருக்காங்க அவரை. உடனேயோட ஒரு தட்டி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்க போனா நியாயம்தான். சரி, இவ்வளோ பட்டுட்டோமே, இதுக்கப்புறமா அது கொஞ்சோண்டு அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு வந்தா என்னை பொறுத்தவரையும் இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு இருக்க அந்த கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, சாதாரணமே இல்லை. அது வந்து ஒரு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு. இது எடுத்து நான் தான் பெரிய வைப்பதி பெரிய இவன் தான்டா ரீசெண்டாக போட்டுட்டு இருக்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போடுறாரு. சரி, அட்லீஸ்ட் ஒரு 25 வயசு பையன் இப்படிலாம் போடலாமான்னு கேட்டிங்கன்னா போடலாம். அவரோட ஜாலி எது வேணாலும் போடலாம். அவர் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதெல்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் ஒரு கேஸுன்னு சொல்லி போட்டுட்டு அவரை மட்டும் மெயினாக குறித்து அரெஸ்ட் பண்ணுறீங்க. இது நியாயமானு பார்த்தா நியாயமா? அது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹியூமன் பீயிங் ஆகிய டிடிஎஃப், யூ கேன் டிரைவ் அ கார், பைக் ஆர் எனி ஒன். இட்ஸ் யுவர் இண்டிவிஜுவல் திங்கிங். நீங்கள் என்ன வேணாலும் ஓட்டலாம். பட் அதை ப்ரைவேட்டாக ஓட்டுங்க. ஏன் வீடியோ எடுத்து போடுறீங்க? வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா தம்மா தொட்டு சின்ன பசங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் கெட்டு போய் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. நான் சொல்லலை. கெட்டு போய் இப்படி இருக்கிறனால தான் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் இப்போ ஃபோன் பேசிட்டு போனது தான் இது முக்கியமான ஒரு தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் எல்லாருக்கும் ஃபோன் பேசிட்டு தான் இருக்காங்க. இட்ஸ் அ காமன் திங். பட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க. இது நியாயமா? வீடியோ எடுத்து போடக்கூடாது. வீடியோ எடுத்து போட்டால் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காது. டிடிஎஃப்ஐ எப்படா பிடிச்சி தட்டி தூக்கலான் இருக்காங்க டிடிஎஃப்ஐ. நீங்கள் இந்த நேரம்னு பார்த்து வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா தூக்கிட்டாங்க. இதில் போயிட்டு நியாயத்துக்காக நான் போராடுவேன் அப்படி இப்படின்னு பேசுனா ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட முடியும். ஜஸ்டிஸ் ஃபார் டிடிஎஃப், நாங்கள் டிடிஎஃப்காக போராடுவோம், வி வில் ஃபைட் ஃபார் டிடிஎஃப் அப்படின்னு போட தான் முடியும். ஆனால் என்னவே ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதும் போகிறதும் உங்களோட ஹேண்ட்ஸில் தான் இருக்குது. டிடிஎஃப், யூ ஷுட் ஃபைட் ஃபார் யுவர் லைஃப், நாட் ஃபார் அஸ். யூடியூப்காக உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு என்ன திங்க் பண்ணி போடுங்க. டிடிஎஃப் பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது God was created the meme A few moments later. God was created the meme and given in my head. I will show you now. And the final content of the video, the climax of the video என்னன்னா, டிடிஎஃப் தற்கூரியா இல்லை அவரை பற்றி பேசுகிறேன்னா தற்கூரியா அப்படின்னு கேட்டால் we both are தற்கூரிஸ். because humans all are தற்கூரிஸ். We proud to say we are Tarkoris. Those who watch this video, thanks a lot for watching me on this video and wasting your 5 minutes time for this video, and we can waste time for our next video. Bye. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.